ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு கேப்டனா ஃபர்ஸ்ட் வின் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியா ஜெயிச்சதை விட ஸ்ரேயாஸ் ஐயர் மனசுல இருந்த ஒரு பெரிய பயம் என்ன? ஹோல்ட் ஆன் மேட்ச தூக்கி சாப்பிட்டாச்சு. வைபவ் சூர்யவன்சிலாம் பிச்சு எடுத்துட்டாரு. அப்புறம் என்ன ப்ரோ அவருக்கு பயம்? குட்டி ப்ரோ, மேட்ச் ஸ்டார்டிங்லேயே மயங்க் யாதவ் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆப்போனண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ரூமை கொடுக்காம எக்ஸாக்டா ஆட் லெங்க்த போட்டு தூக்குனாரு. வைபவ் கூட சேர்ந்து பவர் பிளேலயே ஆப்போசிஷனை குண்டு கட்டா தூக்கிட்டாங்க. ரூம் கொடுக்கலனா என்ன, ஒரு நல்ல ஏசி ரூமா பார்த்து புக் பண்ணிக்க வேண்டியதானே? மொக்கையா இருக்கு. நான் ஸ்கோரிங் ரூமை பத்தி சொல்றேன். பேட்டை வீசறதுக்கு கேப்பே கொடுக்கல, அதனாலதான் ரன்ஸ் அடிக்க முடியாம சிக்கினாங்க. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். பிட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி அன்பிரடிக்டபிள் பவுன்ஸும் வேரியபிள் பவுன்ஸும் கொடுத்தது. ஓ, இதுதான் ஸ்ரேயாஸ் ஐயர் யோசிக்க வச்சிருக்கோ. கரெக்டா சொன்ன. ஒரு பால் ஷோல்டர் லெவல்ல தூக்கும், ஒரு பால் நீ லெவலுக்கு போகும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல ஆப்போசிஷன் பார்ட்னர்ஷிப்பை போடும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லா பவுலர்ஸ்க்குமே ரிதம் வரணும்னு செம்மையா ரொட்டேட் பண்ணாரு. இது மட்டும் இல்ல குட்டி ப்ரோ, அடுத்த 2 மேட்சஸும் இங்க தான் ஆட போறோம். அதனால இந்த டீமுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் தெரியுமா? இதே பிச்சில தான் இந்தியா உள்ளானாங்க. அப்ப வைபவ் மட்டும் எப்படி 50 அடிச்சாரு? இங்க தான் ஹிஸ்டரி இருக்கு குட்டி ப்ரோ. வைபவ் சூரியவம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடியே அண்டர் 19 ஃபைனல்ல 175 ரன்ஸ் அடிச்சு பிரிச்சு மெஞ்சிருக்காரு. அதனால அந்த பிச்சை பத்தி அவருக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஓ, அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவர் இப்படி ஆட வச்சிருக்கு. சரி, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு என்ன பயம் அத சொல்லுங்க. வேற என்ன, வேரியபிள் பிச்சோட பவுன்ஸ் தான். ஆனா அங்கேயும் செம்ம டாக்டிக்கல் போலிங் ரொட்டேஷன். வைபவ் மயங்க் கூட மாஸ்டர் கிளாஸை வச்சு கேமை தூக்கிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த சீரீஸ்க்கு கம்பீர் கோச் இல்ல, லக்ஷ்மன் தான் கோச். எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். மக்களே, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு லட்டு மாதிரி ஒரு சீரிஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 மேட்சஸ் இருக்கு. பிளேயர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணி அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்க முடியும். இந்தியா அந்த சீரிஸை ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விடுங்க.